நாங்கள் எல்லாரும் ஃபேமிலியாக 1 day ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம். எங்கே போகிறோம்னா நாகாலபுரம் ஆர்யா ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம். அது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான். வெள்ளூர்லேருந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்ததுனால அங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். இங்கேருந்து அதே டிஸ்டன்ஸ் தான். சரி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாப்பாடெல்லாம் நாங்களே செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6:30க்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போய் ரீச் ஆகும்போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு நான் சொல்கிறேன். கிளம்பிட்டோம் எல்லாரும் ஃபேமிலியோட. நாங்கள் நாகாலபுரம் போகிறதுக்கான வழி வந்து வந்தாச்சு. இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்கு. இது போகிற வழி பார்த்தீங்கன்னா செமையா இருக்குது. ஏரியில் தண்ணி அவ்வளோ இருக்கு. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock தான் ஆகுது. அதுக்குள்ள என் பசங்களுக்கு பசி வந்துடுச்சு. வீட்டில் இருந்தால் பசின்றதே எடுக்காது, ஆனால் டிராவல் பண்ணா பசி எடுக்கும்ல. அப்போ டிஃபன்லாம் கிடையாது. காலையில பிரியாணியா? நாகாலபுரம் போறதுக்கு இன்னும் 28 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. இது வரைக்கும் தமிழ்நாடு, இதுக்கப்புறம் தான் ஆந்திரா வரப்போகுது. அதாவது ரோடு எப்படி இருக்குமோன்னு நினைச்சோம், பார்த்தா ரோடு வந்து செமையா இருக்குது. நம்ம டிராவல் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. ரோடு எல்லாமே புதுசா தான் போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜும் வந்து நல்லா தான் இருக்கு. இரு இந்த கரும்பு தோட்டம்லாம் செமையா இருக்குதுங்க. போற வழி ஃபுல்லா வயல் தான். என்ன சாப்பாடு செஞ்சுருக்கோம்? இட்லி தக்காளி போட்டுலாம் சாப்பிட்டு நம்ம நேராக நாகாலபுரம் வாட்டர் ஃபால்ஸ் வந்து போயிருக்கோம். ஏன்னா வந்து அங்கே வந்து விளையாடியெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். அதனால இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா இப்படியே போய் விளையாடலாம். செம்மையாக இருக்கு. உண்மை நைட் நல்லா இல்லை. இப்போ சூப்பராக தக்காளி சாப்பிடு. சூப்பராக இருக்குது. அந்த மேகமும் மழையும் சேர்ந்து இங்க பாத்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இங்க ஒரு டேம் இருக்கு. அதே மாதிரி ஒட்டனம் போல மலையும் இருக்கு. அப்போ நம்மளுக்கு நம்ம போக வேண்டிய இடம் வந்து இந்த சைடு தான் இருக்கு. கரெக்டான லொகேஷன் வந்தாச்சு. டேம் இருக்கு. இது மாதிரி அந்த சைடு தண்ணி வருது பாருங்க. என்ன பட்டு இப்ப பாத்தீங்கன்னா போர்டு வந்து வந்தாச்சு. ஆர்யா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த வழியா தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்க போர்டு வந்து வந்துருச்சு. ஒரு வழியா நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டான லொகேஷன் வந்தாச்சு. லெஃப்ட் பக்கம் ஆர்யா ஃபால்ஸ் வந்தாச்சு.
இந்த ரூட் பாருங்க, இந்த ரூட்ல தான் வந்து நம்ம போனோம். இந்த மாதிரி ரூட்ல தான் வந்து இதுக்கப்புறம் நம்ம போறது. இப்போ இவ்வளோ நேரம் வந்த ரூட் வந்து நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வர ரூட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் தான். கொஞ்சம் பொறுமையா தான் போக முடியும். ஒரு வழியா வந்தாச்சா? ஆடு கொஞ்சம் தொலை தான் வந்து ரோடு மாதிரி இருந்தது, ஜல்லி போட்டு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மண் ரோடு தான் வருது. இந்த மண் ரோட்ல தான் நம்ம பயணம் பண்ணணும். இந்த ரோடு ஃபுல்லா கல்லுங்க தான்ப்பா, நிறைய அதிகமா இருக்கு. தெரியுதுங்க எனக்கு. பாருங்க, கல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லு, கூழாங்கல் தானே இது ஃபுல்லா. பெரிய பெரிய கல்லுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லு. இந்த பக்கம் இவ்வளோ பெருசா ஸ்கூலுக்கு எடுத்து போட்டா. Welcome to Aarya Waterfalls. பட் நான் 1 பர்சனுக்கு 20 rupees. அதுவும் லோக்கல் பர்சனுக்கு தான். லோக்கல் இல்லாமல் வெளியாளுங்க ஒரு ஆளுக்கு 50 rupees. அப்புறம் 2 வீலருக்கு 50 rupees, 3 வீலர்ஸ் 100, 4 வீலர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஹெவி வெஹிக்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே தான் டிக்கெட் வாங்க போகிறோம். பாய். வந்தாச்சு. இங்கே வந்து கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வாக்கிங்கில் தான் போக போகிறோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபைனலி ட்ரெக்கிங் ஸ்டார்டட். எல்லோரும் கிளம்பிட்டோம். இவா வாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு வரத்துக்கு. கேப் என் பையன் கேப் போட்டு விட்டான். இப்போவே வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, மேனேஜ் பண்ணி நாங்கள் நடந்துடுவோம். அந்தளவுக்கு ஒன்றையும் வெயில் வந்து சுரியன்லாம் இல்லை. அதாவது நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம்னு பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வீக் டேஸில் தான் வந்திருக்கோம், வீக்கெண்டில் வரல. பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை கார் இருக்குது பாருங்கள். நாங்கள் நினச்சோம் நாங்கள் மட்டும்தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். பட் வந்து இல்லை, வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெயில் இருக்குது. 10:30 ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வரத்துக்கு, கண்டுபிடிச்சி வந்து சேர்கிறதுக்கு. ஓகே, 7 o'clock வந்து ஊரில் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போய்ங்க, கண்டிப்பாக போய். நாங்கள் வெள்ளூர்லேருந்து இங்கே வரத்துக்கே எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து கண்டிப்பாக 100 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க இருக்கும். சென்னைக்கு அருகாமைலாம் இல்லை. நாங்கள் வெள்ளூர்லேருந்து இப்படி வந்ததுக்கே எங்களுக்கு 3 hours ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் கொஞ்ச நேரம் சாப்பிட்டு வந்தோம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செம்மரம் பாடுறாப்பு. இது வரைக்கும் நாங்கள் வந்து செம்மரத்தை பார்த்ததில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் செம்மரம் எப்படி இருக்குன்றது பார்க்குறது. ஆந்திரா ஸ்பெஷல் செம்மரம் தானே, இங்கே வந்து ஆந்திராவில் வந்து நாங்கள் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், டஸ்ட்பின்லாம் இருக்குது. நம்ம எந்த குப்பையும் வந்து கீழே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு டஸ்ட்பின்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கிங்கா? எஸ். எதின் முறை ட்ரெக்கிங் போயிருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில். வாழ்க்கையிலனா யார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம்?
மை நான் வாழ்க்கையிலும் ஆல்ரெடி என் வாழ்க்கையில் ட்ரெக்கிங் போயிட்டாங்க. இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தெம்பா எல்லாரும் சூப்பராக போகிறாங்க. பட் வந்து என்ட்ரன்ஸில் வந்து 3லேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் இந்த வெயில் பாருங்கள், செம்மையாக இருக்குது வெயில். இந்த வெயிலுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போன பிறகு தான் தெரியும் இவங்களுடைய சுறுசுறுப்பு எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போ போகிற பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மண் வழி பாதையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரோட கூழாங்கல், அப்படியே ரெட் கலரில் கூழாங்கற்கள் பெருசாக இருக்குது, சின்னதாக இல்லை. பட் கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் சரி கால் வந்து ட்விஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஹாப்பினஸ் எல்லாம் இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போன பிறகு தெரியும். என் பையன், சின்ன பையன் செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். முன்னாடி பெரிய பையனும் என்னோடய அக்கா பொண்ணுங்களாம் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது. இங்கே வாட்டர் ஃபால்ஸில் எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குதுன்னு தெரியல. பட் ட்ரெக்கிங்கே இப்போது த்ரில்லிங்காக தான் இருக்குது. இந்த கல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெட்டிஷாக இருக்குது. மல்லாடி வாரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே செம்மரங்கள், சின்ன செடியாக தான் இருக்குது. செம்மரம் தான், நான் இங்கே கேட்டேன் செம்மரம்னு சொன்னாங்க. பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரெட்டிஷ் தெரிகிற மாதிரி. ரிசர்வ் ஏரியா இது. ஒரு 1 மந்த்தாகவே வெக்கேஷன் விட்டாங்கன்னா எங்கே போகலான்னு வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. எங்கே கூப்பிட்டு வரதுன்னு ஒரு ஐடியா எல்லாமே இருந்தது. நிறைய சர்ச் பண்ணத்தில் ரீசெண்டாக ரொம்ப தூரம் போக முடியாது, ஒரு 1 டே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போது ஆரே வாட்டர் ஃபால்ஸ் ஆந்திர பிரதேஷ் வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்தோம்னா நடந்து வரவங்களுக்கு டயர்ட் ஆகிடுச்சுன்னா இந்த வெயிலில் முடியாது அப்படின்றதுக்காக பின்னாடி கொஞ்சம் உட்காந்து நிழலில் உட்காந்து இலைப்பாறதுக்காக ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நிறைய பேர் அவங்கவுங்க சேனலில் என்ன சொல்லியிருக்காங்க, காட்டுக்குள்ளே போன ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் அப்படின்னாங்க. பட் இது காடுக்குள்ளன்னு சரி, மலை அடிவாரம், இது காடு தான். பட் மலை அடிவாரத்துலேருந்து கொஞ்சமாக மலையில் கொஞ்சம் ஏறுற மாதிரி ஹப் ஆகிட்டே போகுது. இப்போது சுத்தமாக மழை இல்லாததுனால ரொம்ப புழுக்கமாக இருக்குது. நடந்து போகிற இடமே காத்தோட்டம் இல்லாத மாதிரி, காட்டுக்குள்ளே போனாலும் காத்தோட்டம் இல்லாத இடம் மாதிரியே இருக்குது. போக தான் தெரியும், வாங்க பார்க்கலாம். இப்போ எவ்வளோ தூரம் வரும் இங்கேருந்து? 2 கிலோமீட்டர்ஸ் வரும். நல்லா இருக்குங்களா நடக்கிறதுக்கு? தண்ணி நிறையா இருக்குங்களா? தண்ணி நிறைய நல்லா இருக்கான். 2 கிலோமீட்டர்ஸ் இன்னும் நடக்கணும்னு சொல்லியிருக்கா ஸ்டாஃப் ஒருத்தர். அவங்க சேஃப்டிக்காக அவங்களும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் இங்கே வரவங்க வந்து எதுவும் பயப்பட தேவையில்லை, சேஃப்டியாக தான் இருக்கும். ஏன்னா அனிமல்ஸ் பிரச்சனை இருக்காங்க, அனிமல்ஸ் பிரச்சனையும் எதுவும் இல்லை. ஓகே தேங்க்ஸ். பாம்பு கிம்பு ஏதாவது கொஞ்சம் வரும் 3 மணிக்கு மேலே. அலௌடு இல்லை, 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே தேங்க்ஸுங்க. காயின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட்லலாம் மேலே ஒரு சிகப்பு கலரில் பழம் வைப்பாங்க இல்லையா, செர்ரி பழம் மாதிரி வைப்பாங்க இல்லையா, பதம் பண்ணி. அது வந்து இது பச்சை கலரில் வர கலாக்காய். இது இங்கே ஃபுல்லாக வழி நடுக இருக்குது. இது பெரும்பாலும் யாருக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியல. ஆனால் இதில் பூவெல்லாம் கூட இருந்துச்சு அங்கே ஒரு செடியில். அது வந்து ரெட் கலரில் பழுக்கும். காயாக ரெட் கலரில் வரும். இது காய் வந்து பச்சை கலரில் வரும். கொஞ்சம் மேலே வந்து இந்த ஷேடில் இருக்கும். இந்த ஷேடில் இருக்கும். ஆனால் இது இவ்வளோ பஸ் இருக்கும். ஜீரா போட்டு இந்த இது ஸ்வீட் மேலெல்லாம் வந்து கேக் மேலெல்லாம் வந்து வைப்பாங்களே, அந்த செடி. இது வந்து வழி நெடுக இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே இருக்குது, இது பார் அது இருக்குது பார். அது அந்த செடி தான். இது பூ கூட காமிக்கிறேன். அங்கே இருந்துச்சு பூ, கிள்ளி காமிச்சேன். இது எல்லாமே அதே செடி தான். இதே நம்ம வீட்டான நம்ம வச்சிருக்குமே அந்த செடியில் அங்கே இருந்து காமிக்கிறோம். அது இருக்குது பார். வழி நெடுகவே இருக்குது நிறைய. வழி ஃபுல்லாக இந்த செடி தான் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் பறிச்சுன்னு வந்து விற்கிறாங்க போல இருக்குது. இதுதான் பூ. டயர்டா இருக்கா? கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயாச்சு. இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பரவாயில்ல, இது வரைக்கும் எங்களுக்கு டயர்ட் ஆகல, ஜாலியாக வந்தாச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் சவுண்டு கேட்குது. இங்கேருந்து ஃபால்ஸில் குளிக்கிறவங்க என்ஜாய் பண்ணுற பசங்க சவுண்டு கேட்குது. கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மேபி
ஒரு 1 கிலோமீட்டர்ஸுக்குள்ளே இருப்போம்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு வழி போகுது, இந்த சைடு ஒரு வழி போகுது. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் வந்து இந்த சைடு வழி இல்லை, நம்ம வந்த லெஃப்ட் சைடு தான் வந்து போன வழி. இங்க வழி இல்லை. அந்த சைடு சத்தம் கேட்கவே நாங்கள் அந்த சைடு போனோம். பட் வந்து அங்கே வந்து தண்ணி வந்து போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் வந்து அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. வாய்ஸ் கேட்கறதுனால நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டோம். இந்த சைடு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் போகணுமா. போகலாம். சாகசம் பண்ணுறீங்களா? ஐயோ வேறு குரங்கு வேலையெல்லாம் செய்கிறாங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஃபால்ஸ் சத்தம் கேட்கிறது காதுக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட்ல ஃபுல்லாக செம்மர மரமாக இருந்தது, இப்போ ஃபுல்லாக மூங்கில் மரமாக தான் இருக்குது. இந்த காட்டில் ஃபுல்லாக மூங்கில் தான் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே. இங்கே கூட வேணும்னா தண்ணியில் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிலில் இந்த வந்து களைப்பாக இருக்கிறவங்களாம் இங்கே கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே கொஞ்சம் விளையாடிட்டு போகலாம். என் மேலே அடிக்காது, அப்படியே சும்மா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது டெம்பிள் ஃபால்ஸில் தான் இருக்கோம். பாருங்க எதுக்கு அங்கே டெம்பிள் இருக்குது பாருங்க. இப்போ வந்து நாங்கள் இங்கேயும் வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க. பட் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறோம். ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக ஃபால்ஸ் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. டயர்டாகி ஒரு வழியாகி வந்தாச்சு. பாருங்க இப்படி தான் கீழே வந்து இறங்கணும். நேராக வந்துட்டு கீழே வந்து ஃபால்ஸுக்கு இறங்குது. ரொம்ப டயர்டாகிட்டோம். 3 கிலோமீட்டர்ஸ் முடியல. இப்படியெல்லாம் தாண்டி ஒரு தண்ணிக்குள்ளே வந்து விளையாடணும்னு இருக்குதா? இப்படியெல்லாம் தாண்டி தண்ணிக்குள்ளே விளையாடணும்னு இருக்கா? ஆமாம் இருக்குது. சொல்லு இருக்குதுன்னா ஆமாம். வேற என்ஜாய்மெண்ட், பசங்க என்ஜாய்மெண்ட்டுக்காகவும் நம்மளுடைய ரிலாக்ஸேஷனுக்காகவும் இந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்குது. எப்படி போனோம்? இன்னும் வழி போதா? ஐயோ இவன் நம்ம போத்தாங்களே ஃபால்ஸை மூடிடுவாங்க போல தெரியுது. என்ன தலை தொங்கிடுச்சா? பாடி தொங்கிடுச்சா? முடியலடா சாமி. உனக்கு யார் சொன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு? ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங். செகண்ட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே போகிற வழி இருக்குது. பட் வந்து மேலே அலௌடு இல்லை. இங்கே தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஐயோ கண்டல ஓகே. கொஞ்சம் பயமா இருக்கு தண்ணியில் இறங்கிட்டு. அதான் லைஃப் ஜாக்கெட் வந்தாச்சு. நீச்சல் தெரியாதவங்க இவங்கெல்லாம் நீச்சல் தெரியாது. லைஃப் ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 1 பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். நல்லா நம்மளுக்கு நம்ம சேஃப்டி முக்கியம். இவனை நம்பி வந்துட்டு நம்ம அவஸ்தப்படக்கூடாதுல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த தண்ணியில் நாங்கள் இறங்கினவுடனே நாங்கள் வந்த கஷ்டம்லாம் அப்படியே மறந்து போச்சுங்க. ஒன்லி ஜாலி மட்டும்தான், என்ஜாய் மட்டும் தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து சும்மா தண்ணியில் ஆழமாக இறங்கியிருக்கேன். லைஃப் ஜாக்கெட் போட்டு அதுக்குள்ளேயே நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன். அடிக்கணுமா? இது வெயிட் 1 by 1. ஓகே சரி. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நல்ல ஸ்விம்மிங் பண்ணாங்க. நாங்கள் ஆல்ரெடி வந்து ஊரில் வந்து தொட்டியில் தண்ணி விட்டு நாங்கள் பசங்க வந்து கொஞ்சம் நீச்சல் அடிப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போட்ட உடனே அப்படியே
எப்போவுமே லைஃப் ஃபுல்லாக ஸ்விம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி என் பசங்க சின்ன பையன் ரொம்ப அழகாக ஸ்விம் பண்ணான். என்னுடைய ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்விம்மிங் தெரியும். நல்லா சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய சேடான விஷயத்தை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு குளுன்னு இந்த சம்மருக்கு போய் நல்லா நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த தண்ணியை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு, வந்த கஷ்டம் எல்லாமே மறந்து போச்சு. ஒரு நாள் 1 day ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்களும் பிளான் பண்ணி ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக லேடிஸுங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃப்டியான இடம் தான் சொல்லுவோம். ட்ரெஸ் மாற்றத்துக்கான ஒரு இடமும் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். அப்போ மேலே வந்துட்டு எனக்கு ரொம்ப குளிருப்பா, அதனால தான் போகிறேன். சரி வா. கிட்டத்தட்ட நாங்கள் 2 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணுவோங்க. அதாவது சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா சம்மர்லேயும் இங்கே வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஒர்த்தபிள்னு சொல்லுவேன். நம்ம வந்து இங்கே வந்து விளையாடுறதுக்கு வந்து ஒர்த்தபிள்னு சொல்லுவேன். இங்கே குறைஞ்ச அட்டகாசம் தாங்கலை. இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. சரி இப்போ போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். போயிட்டு நம்ம சாப்பிட்டு கிளம்புறதுக்கு டைம் சரியாக இருக்கும். சரி கிளம்ப போகிறோம். பாய். நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பிறகு மழை வந்துடுச்சுங்க. அதனால் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை. நாங்கள் காராண்ட போய் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். செம்ம மழை. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து செக்யூரிட்டி இருக்கிற இடம்ப்பா இது. அதனால் எல்லாருமே தாராளமாக வரலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஒரே ஒரு அழுக்கு கூட இல்லை. அது போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அளவுக்கு இதுவாகவே தெரியல. சூப்பராக இருக்குது. 1 day ட்ரிப்பு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபால்ஸுக்கு முன்னாடி டெம்பிள் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. டெம்பிள் ஃபால்ஸுன்றது இதுதான். கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. சின்னதாக பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருக்குது. அதுக்கு மேலே பக்கம் வந்தாங்கன்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது, சிவபெருமான் டெம்பிள். அந்த டெம்பிள் கிட்ட தான் இருக்கும். ஒரு குகை மாதிரி பண்ணி அதில் சிவபெருமான் இருக்காருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே சாமி சிலையாக உள்ள சின்னதாக வச்சுருக்காங்க. பட் லிங்கம் மாதிரி எதுவும் இல்லை. ஒரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே ஒரு 3 சாமியை வச்சு சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock வந்துட்டோம். வந்த உடனே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டு பசங்களை ரொம்ப பசியாக இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே கிளம்புற வழியில் வர வழியில் நாங்கள் கூழாங்கல் இது பார்த்தோம்ல, அங்கே இறங்கி வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான கூழாங்கற்கெல்லாம் எடுத்துக்கிட்டோம். என்ன பண்ணுறீங்க? கல் எல்லாமே கலெக்ஷன் பண்ணி. என்ன கல்? கூழாங்கல். தென் வந்து மஞ்சள் தேய்க்கிறதுக்காக இந்த ட்ரிப்போட கடைசியில் ஐஸ்கிரீமோட ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஐஸ்கிரீம் இல்லாமல் ஒரு ட்ரிப்பா அதனால் எல்லோரும் பசங்கள்லாம் விருப்பப்பட்டாங்க. போகிற வழியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாய். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.